என்ன அடி அப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்காரு என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு இந்தா ஒட்டி வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு ரொட்டி போயிட்டு இப்போத்தான் வர்ற வழியிலேயே வடைக்கு சாமான் வாங்கிட்டு போயிடுவோம்ண்டு வடைக்கு சாமான் வாங்கிட்டு வந்தோம். என்னங்க தினமும் வாங்கிடுவீங்களா சாமியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமாட்டே தினமும் வாங்கிடுவோம். மொத்தமாக வாங்கி சரக்குல மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோம்டா எம்புட்டு முதல் போட்டிருக்கோம் எம்புட்டு வருமானம் வருது இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சக்கட்டமாக இருக்கும். அது நம்மளுக்கு கணக்கு வைக்க உனக்கு தெரியாது. அன்னன்னைக்கிட்டா இன்னைக்கு வியாபாரம் இன்னைக்கு ஓடின வியாபாரத்தில் நம்மளுக்கு போக மிச்ச காசை கொண்டு போய் சரக்கு வாங்கிட்டு வாங்கன்னு கையில் கொடுத்து விட்ருலாம். அன்னன்னைக்கு போய் வாங்கிட்டு விட்டாருன்னா அன்னன்னைக்கு சரக்கு நம்ம வாட்டுக்கு மொத்தமாக 40 கிலோ 50 கிலோ தூக்கி வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நாளைக்கு உடம்பு முடியல வியாபாரம் பார்க்காம இருந்தோம்னா கஷ்டம். அதுக்கிட்டே அன்னன்னைக்கு ஓடுதா அன்னன்னைக்கு பாருங்கள் என்ன பாக்கெட் வாங்கிடுவோம். அன்னன்னைக்கு உங்களுக்கு எடுத்துதான் போட்டுக்கிட்டே இருக்கலாம் தினமும். இந்த பூஸ்ட் எதுக்கு வாங்குறான்? அந்த பூஸ்ட்டை இந்த பூஸ்ட்டு இது ஒருத்தி 1 மணி 2 மணிக்கெல்லாம் கேட்பாங்க. அது கேட்குறது ரேட்டு அதில் இருக்கிற பூஸ்ட்டை பூரா தின்றது ஒட்டி தின்றாங்களா டப்பாவில் வாங்கி வச்சாத்தே அள்ளி தின்னுட்டு அப்படியே அப்படியே அடி பிடிக்க வச்சிடறாங்க. பாக்கெட் வாங்கிட்டு வர இதையும் தின்றாங்க. நம்ம என்ன செய்யறது? அது டப்பா தான் நல்லா இருக்கும். அது திக்காக இருக்கும். இதில் இருக்கிறது லேசாக இருக்கும். சரி டப்பா வாங்கிட்டு வந்தாத்தே அள்ளி தின்னு விட்டு அப்படியே வச்சிடுறீங்க. மஞ்சள் பொடி கொண்டக்கடலை பட்டாணி உடச்சிடுறியே இதுக்கு கொண்டக்கடலை போடுறத விட பட்டாணி நல்லா இருக்குக்காது. பட்டாணி கொஞ்சம் விலை அதிகம். நம்மளுக்கு லாபம் வரும்ல கொஞ்சம் லட்சம். உளுந்து இது கூட மைதா இது பொடி இந்த குருமாவுக்கு போடுற பொடி இப்படித்தான் வாங்கிக்கிறது. அன்னன்னைக்கு வாங்கிக்கிறது. கடலை மாவு இதுக்கெல்லாம் அரைச்சி வச்சுக்கிடுவோம். மற்றபடி இந்த எண்ணெய் உளுந்து கடலைப்பருப்பு 2 பிஸ்கட் கிடக்கு கடலைப்பருப்பு இதுக்கெல்லாம் அன்னன்னைக்கிட்டே வாங்கிக்கிறது. அன்னன்னைக்கு வியாபாரத்தை முடித்த உடனே சாமியை வாங்குறதுக்கு என்னென்ன இதோ அதை பூரா வாங்கி காசு பூரா தனியாக எடுத்து இந்தாங்க கொடுத்துருவேன். அவரும் சாயந்தரம் வேலை விட்டு வர்றப்போ வாங்கிட்டு வருவார். இன்றைக்கி நானும் கூட போனதுனால 2 வாங்கிட்டு வந்துட்டேன். லைக்கு போடுங்க. இப்படியும் உடச்சிக்கிட்டு ஓடியார இப்படி இருக்கிறாட்டினமா திடீர் என்னத்தையோ குடும்பம் நடத்திக்கிட்டு நீங்கள் லைக்கு போடுங்க. லைக்கு போட்டு முனியம்மாவை பாராட்டி ஒரு லைக்கு போட்டு மட்டும் விடுங்க. பாராட்டுதெல்லாம் நானாக கேட்டு வாங்க வேண்டியது என்னத்தா. சரி நான் சமையல் வேலையை பார்க்குறேன். அலைஞ்சு விரிஞ்சு வாரது அப்புறம் சமைக்கிறது நான் சாப்பிட்டு பேசாமல் இன்னும் தூங்க வேண்டியது. என்ன பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு திறந்துருச்சு. அது வாட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர நான் அனுப்ப வேண்டியது. என்ன வேலையெல்லாம் அதிகமாக இருக்கும். காலையில் கொஞ்சம் நேரம் லேட்டாக இருந்துச்சா கூட ஒன்றும் இல்லாமல் பரவாயில்லாமல் இருந்துச்சு. இன்னும் அது அந்த வேலையெல்லாம் இல்லை. ஸ்டாலின் தான் ஒரு 6 மாதம் லீவ் விடுவார். இவர் என்ன 3 நாள் லீவ் விட்டுன்றாரு. ஆமாம் லீவு விடுறாரு. நீ சும்மா இருப்பா. ஸ்டாலின் லீவ் விடுறாரு. யாருமே படிக்கத்தான் செய்யணும். படித்தாதான் நல்லா ஒரு